உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அது மலிஷ்கா சில விஷயங்களை பண்ண சொல்றா, அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறது இல்ல. அண்ட் அதுக்கப்புறம் அவ கண்ட மாதிரி என்ன பண்றா? மாம் அவ என்ன நம்பவே மாட்டேங்கிறா. அவளுக்கு என் மேல ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. எனக்கும் லக்ஷ்மிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவகிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன். அண்ணி, அது கிரண் வராங்க. ஆக்சுவலி மலிஷ்காக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவளும் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றா. சோ 5 minutes வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு? மலிஷ்காவுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு. அவ ரிஷியை நம்புறதே கிடையாது. இந்த லட்சணத்துல கல்யாணத்துக்கு நாள் கொடுக்க எனக்கு என்னமோ நாம அவசரப்படுறோம்னு தோணுது. மாம், எனக்கும் நீங்க அவசரப்படுறீங்கன்னு தான் தோணுது. வெளியில போயிருப்பாங்க, வீட்டுக்கு வந்துருவாங்க. இல்ல சார், அவ அப்படிலாம் போக மாட்டா. அவ வந்து போறதுக்கு அவளுக்கு அப்படி எந்த இடமும் தெரியாது. ஆமா இன்ஸ்பெக்டர், அவ எங்கெல்லாம் போவாலோ அங்கெல்லாம் நாங்க தேடி பார்த்துட்டோம். அவ எங்கேயுமே கிடைக்கல. எங்க போனான்னு தெரியல. ஒண்ணு பண்ணுங்க, வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணுங்க, அவங்களே வந்துருவாங்க. இப்போதைக்கு எங்களால எதுவும் பண்ண முடியாது. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போவாங்க. அங்க ஹெல்ப் கிடைக்கலன்னு வையேன், அவங்க நேரா வீட்டுக்கு தான் புறப்பட்டு வருவாங்க. இந்த டென்ஷன்ல அவ யோசிக்கிற தன்மையை சுத்தமா இழந்துருவான். அப்ப போன் பண்ணும், புரியுதா? 24 மணி நேரத்துக்கு முன்னாடி மிஸ்ஸிங் ரிப்போர்ட் எடுத்துக்க முடியாது. ஒரு நாள் போகட்டும், அதுக்கப்புறம் வரலன்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. இப்ப கிளம்புங்க. ஆனா சார், 24 மணி நேரம்லாம் ரொம்ப நேரம் ஆயிடும். 24 மணி நேரத்துல என்ன வேணாலும் ஆகலாம். சார் ப்ளீஸ் சீக்கிரம் தேடுங்களேன். 24 மணி நேரம்ங்கிறது ரொம்ப லேட் சார். சோ என்ன பண்ணலாம்? உங்களுக்காக சட்டத்தை மாத்திருவோமா? அந்த பொண்ணு ஓடி போயிருந்தா? எங்களுக்கு இது ஒன்றும் புதுசு இல்ல. இந்த மாதிரி நிறைய கேஸ் வருது. பொண்ணு காணாம போயிட்டான்னு பேரண்ட்ஸ் அழுதுகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே விஷயம் தெரியும் அந்த பொண்ணு எவன் கூட ஓடி போயிட்டான்னு. பேசாம கிளம்புங்க, அந்த பொண்ணு திரும்பி வந்துருவா. எங்களை வேலை செய்ய விடுங்க. ஒரு நிமிஷம். டெய்லி உங்ககிட்ட பல கேசஸ் வருது, ஆனா அந்த பொண்ணுங்க எல்லாம் வேற. ஏன் ஷாலு ஒண்ணும் அப்படிப்பட்டவ கிடையாது. நாங்க சின்ன கிராமத்துல இருந்து வரோம். கிராமம் தான் சின்னதே தவிர எங்க கலாச்சாரம் ஒண்ணு சின்னது இல்ல. இந்த திருட்டு கொல்ல பொய் இதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாது. நாங்க பெரியவங்களை மதிக்கிறவங்க. நாங்க பெரியவங்களை நல்லா பாத்துப்போம். எங்களால மத்தவங்களுக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாதுன்னு நாங்க பாத்துப்போம். அதோட என் ஷாலு அவ இந்த மாதிரி பண்ண மாட்டா. அப்படியா? பண்ண மாட்டாங்களா? அப்ப எங்க போனாங்க? எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? ஏன்னா அவ இங்க ஆபத்துல சிக்கி இருக்கலாம். உங்ககிட்ட நாங்க உதவி கேட்டு வந்திருக்கோம். அந்த பொண்ணு ஆபத்துல இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு கிட்ட இருந்து போன் வந்துச்சா? இல்ல யாராவது பணம் கேட்டு உங்களை மிரட்டினாங்களா? எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் உங்க கிராமத்துல. இது சிட்டி. இங்க இருக்கிற காத்து தண்ணி எல்லாம் வேற. கிராமத்து மக்கள் கலாச்சாரம் எல்லாத்தையும் அது மாத்திரும். கிளம்பி போங்க. காத்து தண்ணி மாறிட்டா மனுஷனும் அப்படியே மாறிடுவானா என்ன? இடம் மாறினதுனால தண்ணி காத்து வேணா மாறலாம், கலாச்சாரம் என்னைக்குமே மாறாது. என் பைத்தியக்கார தங்கச்சிக்கு என்ன ஆச்சு? ஏய் நத்திங். இல்லையே, என்கிட்ட சொல்லு. மலிஷ்கா ரொம்ப ஓவரா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சு? உங்ககிட்ட மலிஷ்கா ஏதாவது சொன்னாலா? என்னத்த சொல்ல போறா? முதல்ல அவ கண்ட்ரோல்ல இருக்கட்டும். சும்மா பேனிக் ஷோ நடத்துறா. ரிஷிக்கும் அவளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தியே பேசிட்டு இருக்கா. லுக், நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இவ்ளோ பிரச்சனை வருது, ரிஷிக்கும் உனக்கும் ஒத்து போகல நீ நினைச்சா அவனை நீ விட்டுடுன்னு தான் சொன்னேன். ரிஷிய மறந்துறேன்னு சொன்னேன். அவ்வளவுதான். உடனே அவளுக்கு கோவம் வந்துருச்சு. அதை தவிர அவளுக்கு தான் வேற எதுவுமே வராது. சரியா சொன்ன. ரொம்ப திமிராதான் நடப்பா. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? லக்ஷ்மியால தான் மலிஷ்கா பிரேக் ஆயிருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ மாம். இல்ல நீங்க பேரை தப்பா மாத்தி சொல்லிட்டீங்க. யா ஐ நோ. உங்க வார்த்தை எப்படி இருக்கணும்னா மலிஷ்காவால தான் லக்ஷ்மி பிரேக் ஆயிருக்காங்க. இதுதான் கரெக்ட் சென்டென்ஸ். ஆனா உனக்கு சைக்காட்ரிஸ்ட் யாராவது தெரியுமா? தெரிஞ்சா அப்பாயின்மெண்ட் வாங்க. ஏன்னா உங்க 2 பேரோட மூளையும் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. மேபி என்னோட மூளை வேணா சரியா வேலை செய்யாம இருக்கலாம், ஆனா என்னோட ஹார்ட் கரெக்டா தான் வேலை செய்யுது. ஒருவேளை உங்க ஹார்ட் தான் சரியா வேலை பார்க்காம இருக்கும். என்ன பார்த்தா இப்படி சொல்ற? உன் லிமிட்டை தாண்டி என்கிட்ட பேசாத ஆயுஷ். நான் உன்னோட அம்மா. உன்னை விட நான் ரொம்ப பெரியவ. இவங்கிட்ட நீயாவது சொல்லி புரியவே. ரிஷியும் மலிஷ்காவும் சேரணும்னு நினைக்க சொல்லு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, கொஞ்ச நாள்ல ரிஷிக்கும் மலிஷ்காவுக்கும் கல்யாணம் நடக்கும். அண்ட் மார்க் மை வேர்ட்ஸ். அம்மா ஏன் இப்ப பாரு மலிஷ்காவுக்கு பறிஞ்சு பேசுறாங்க? ஏன் அவளை இந்த அளவுக்கு லைக் பண்றாங்க? ஏன்னா அதுக்கான ரீசனும் எனக்கு தெரியும். தெரியுமா? அப்படி என்ன பெரிய ரீசன்? இல்ல நீ இதெல்லாம் விட
நான் அப்புறமா சொல்றேன். வெரி காம்ப்ளிகேட்டட். இல்ல எனக்கு இப்பவே இல்ல நான் அப்புறமா சொல்றேன். சீரியஸா சொல்றேன்ல. அப்புறம் என்ன? கண்டிப்பா சொல்லுவேன். இப்ப விட. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீ மறக்காத. நீலம் மாமைக்கும் நம்ம அம்மாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீலம் மாமி என்ன பண்ணாலும் இந்த குடும்பத்துக்காக யோசிச்சு தான் பண்ணுவாங்க. ஆனா மாம் யாருக்காக பண்றாங்க? மாம் எது பண்ணாலும் அது சுயநலத்துக்காக மட்டும்தான் இருக்கும். இன்னொரு ரவுண்டையும் ஜெயிச்சாச்சு. இன்னைக்கு எனக்கு லக் அடிச்சிருக்கு தெரியுமா? யாரு வந்தாலும் நான் நிச்சயமா ஜெயிப்பேன். வரியா வந்து ஒரு கைய போறியா? கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்ன சொல்ற? நாம ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கோம். நாம கடத்தல்காரங்க. கொஞ்சம் ரவுடி மாதிரி நடந்துக்குங்கடா. ஏண்டா இதெல்லாம் படத்துல பார்க்க தானே நல்லா இருக்கும். இந்த மாதிரி 4 பேரு கடத்திட்டு வந்த பொண்ணை கட்டி போட்டு சீட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. என் மூஞ்ச பார்த்தல, தோ இந்த மாதிரி மாறிடும். என் முகத்துல டென்ஷன் தெரியுதுல? எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயினுக்கிற? அதான் நம்ம அவளை தூக்கிட்டோம்ல. அவளை தூக்கிட்டா வேலை முடிஞ்சது அர்த்தமா? 50 லட்சம் ரூபாய் வாங்கணும்ல. 10 ரூபா கூட வரல. அந்த குட்டு பையன் போன் எடுக்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல அத்தனை பேர் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? இதுல எல்லாரும் சேர்ந்து சீட்டாட்டம் ஆடிட்டு இருக்கீங்க. போன் பண்ணா பாரு. காது இருக்கு, எனக்கு கேக்குது. வாங்கி தானே இருக்க, பேசு. ஏய் ஒரு நிமிஷம் இரு. அடுத்த பிளான் என்ன? அத முதல்ல என்கிட்ட சொல்லு. பண்ணும்போது கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. அது வரைக்கும் ஏன் சார்ஜையும் போன் சார்ஜையும் குறைக்காதீங்க. போனை வைங்க. டியா. மூளை இல்லாத வெட்டி பைய. காசு மட்டும் என் கைக்கு வரட்டும். அதுல இருந்து நயா பைசா கூட அவனுக்கு கொடுக்க மாட்டேன். வேலை யார் பண்ணுவாங்க? வாய மூடு. இப்படி பேசுறத நிறுத்து நீ. முதல்ல வீட்டுக்கு வா, இல்லன்னா உங்க அப்பன் கோச்சுப்பான். ஆட்டோ ஆட்டோ. இந்த நேரம் பார்த்து எந்த ஆட்டோவும் கிடைக்காது. எப்ப அவசரமோ அப்பதான் கழுத்து இருப்பானுங்க. சித்தப்பா, ஆட்டோ. உங்களுக்கு என் மேல கோவமா? எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்லம்மா. ஆனா நீ உள்ள நடந்துகிட்ட விதம் பரவாயில்ல சொல்லுங்க. எல்லா நேரத்திலயும் சரி தப்புன்னு பார்க்க முடியாதுமா. அப்படின்னா உள்ள நான் என்ன பண்ணனும் அது தப்புன்னு சொல்றீங்களா? நான் சொல்ல வரத புரிஞ்சுக்க. நாம எதுக்கு இங்க வந்தோம்? உதவி கேட்க தானே. போலீஸால மட்டும்தான் நமக்கு உதவ முடியும். அவங்க போலீஸ்காரங்க. நீ என்னடானா அவங்க கிட்டயே கோவப்பட்டு சண்டை போட்ட. நீயே யோசிச்சு பாரு. இப்ப நம்ம ஷாலுவை கண்டுபிடிக்க யார் நமக்கு உதவி செய்வாங்க? நமக்கு யாராவது பெரிய ஆளுங்களை தெரியுமா? அப்படி யாராவது இருக்காங்களா? இல்ல. இவங்க கிட்ட எல்லாம் கோவப்பட்டு பேசக்கூடாது. அதுக்கு பதிலா கையெடுத்து கும்பிட்டு தாமா கேட்கணும். ஆனா சித்தப்பா, நாம எதுக்காக கீழே இறங்கி வரணும்? அதோட நீங்களே கேட்டீங்கல்ல, ஷாலுவை பத்தி அவன் எவ்வளவு அசிங்கமா பேசுறான். அம்மாடி லக்ஷ்மி, எல்லாத்தையும் நான் கேட்டேன். அவங்க சொல்றதுனால ஷாலு அப்படி ஆயிடுவாளா? ஷாலு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கிறது உண்மையாயிடுமா? இல்ல. இப்ப விஷயம் கையை மீறி போயிடுச்சு. என்னோட கவலை என்னன்னா, அடுத்த தடவை நம்ம இங்க வந்தா இன்ஸ்பெக்டர் நமக்கு உதவி செய்வாரான்னு தெரியல. என்ன சொல்றீங்க சித்தப்பா? ஹெல்ப் பண்ண வேண்டியது இவங்களோட கடமையாச்சு. அப்படி இல்லம்மா. எல்லா நேரத்திலயும் நீதி நேர்மைன்னு பேச முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். அந்த நேரத்துல இன்ஸ்பெக்டர் பேசின விஷயங்கள் என்னையும் பாதிச்சுது. ஆனா நான் பொறுமையா இருந்தேன். வேற வழி இல்லை. அதனாலதான் அமைதியா இருந்தேன். அப்படியாவது அவரு உதவி செய்வார்னு பார்த்தேன். உங்களுக்கு தெரியுமா சித்தப்பா, அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, தப்பு எல்லா விதத்திலயும் தப்புதான், ஆனா உண்மை எப்பவுமே உண்மைதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.